ஃபயர் இருக்கு, ம்ஹ்ம். 2 ஜன்னல் இருக்கு, ம். நீங்க ஒரு வாசல்ல இருக்கீங்க, உள்ள ஃபயர் இருக்கு. ம். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபயர் வந்து எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 உயிரை உங்களால காப்பாத்தலாம். ம். ஒரு பக்கம் ஒரு பப்பி இருக்கு, ம். இன்னொரு பக்கம் ஒரு ஹியூமன் சைல்டு இருக்கு. உங்களோட டைம் எப்படி இருக்குன்னா, நீங்க இதுல யாராவது ஒருத்தங்களை காப்பாத்தலாம், காப்பாத்திட்டு 2வது ஆளை போய் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் தேர் இஸ் a ரிஸ்க் ஃபார் அந்த ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. சோ அரவிந்த் எதை நோக்கி ஓடுவார்? அந்த குழந்தை வீகனா நான் வீகனா? அப்போ அந்த குழந்தை நான்வீகனாக இருந்தால் காப்பாற்ற மாட்டீங்க. உங்கள் என்னங்க இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்படி பார்க்க போனால் நாய் கூட வீகன் கிடையாது. அப்போ நாயை காப்பாற்றுவீங்களா? உங்ககிட்ட நாய் இருந்தால் நாயை தான் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுனேன். நீங்கள் வந்து வீகன், நாய் வந்து வீகன் கிடையாது. நாய் பூனெல்லாம் அது வீகனே கிடையாது. நீங்கள் வீகனாக இருங்க இருக்காதீங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் வீகனாக இருந்துட்டு உங்கள் வீகனிஸ்ட்டு எங்கே திணிக்காதீங்க. அது பெரிய பெரிய தப்பு. நாங்கள் சொல்கிறோமா நீங்கள் வந்து அவரைக்காய் திங்கக்கூடாது, கோவங்காய் திங்கக்கூடாது, அரளி வீத திங்க கூட நாங்கள் எதாவது சொல்கிறோமா? நீங்கள் எதை வேணால் தின்னுட்டு சாவுங்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பட் எங்களை நான்வெஜ் சாப்பிட விடுங்க, அவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் இப்போ ஒரு கோடு இருக்குது, அந்த கோட்டை தானே நீங்களும் வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம். பட் நீங்கள் அந்த கோட்டை அழிச்சிட்டு உள்ளே வரீங்க, அதுதான் தவறு. இப்படி தவறு பண்ணால் கண்மையாக வண்டிக்கப்படும், சரிங்களா?